அண்ட் அடுத்து வந்து அதானி பிரச்சனையை பார்ப்போம். இந்த அதானி குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அண்ட் அந்த கம்பெனிஸ்ல ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி. அண்ட் இப்போ நமக்கு வந்து செபி எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி அமெரிக்காவில் வந்து யூஎஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கு. இவங்க வந்து இந்த அதானி கிரீன் எனர்ஜி மேல ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. போன 2024 நவம்பர் மாதம் வந்து ஒரு கேஸும் ஃபைல் பண்ணுறாங்க. என்னன்னா இந்த அதானி கிரீன் எனர்ஜி வந்து நிறைய சோலார் கான்ட்ராக்ட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக நிறைய வந்து லஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கம்பெனி பற்றி நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. அண்ட் வழக்கம் போல் இவங்க அதானி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நாங்கள் எதுவும் தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட் என்னன்னா கௌதம் அதானியையும் சாகர் அதானியையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து சம்மன் பண்ணியிருக்காங்க. நேரில் வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா அதானி குரூப்ல இருக்கிற எல்லா ஷேர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா விழ ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் வந்து 9% விழுது. அண்ட் அதானி பவர் வந்து 8% விழுது. அண்ட் அதானி போர்ட்ஸ் வந்து 7% விழுது. அதானி டோட்டல் கேஸ் வந்து கிட்டத்தட்ட 7% விழுது. அதானி கிரீன் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா 13% விழுது. ஏன்னா கேசி அவங்க மேலதான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த அதானி கிரீன் எனர்ஜியோட ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 99% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. போன வருஷம் டிசம்பர் குவார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 474 கோடி ரூபாய் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5 கோடி ரூபாய் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கே ஒரு நெகட்டிவான விஷயம் தான். இந்த கேஸே வரலையானா கூட, இந்த இன்ஃபர்மேஷனே வரலையானா கூட அந்த ஷேர் வந்து இந்த அளவுக்கு விழுந்திருக்கும். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷனும் வந்து பாத்தீங்கன்னா 10% விழுந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8% வந்து விழுந்திருக்கு. காரணம் வந்து டாக்ஸ்னாலன்னு சொல்றாங்க. அண்ட் அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து 6%, சங்கி இண்டஸ்ட்ரீஸ் சொல்லி உங்களோட கம்பெனி ஒன்று இருக்கு, அது வந்து 6%, என்டிடிவி வந்து 5%, ஏசிசி வந்து 2.7% விழுந்திருக்கு. ஓவராலா பார்க்கும்போது அதானி குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1,40,000 கோடி வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ அதானி குரூப்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு பேட் டேவா இருந்திருக்கும். நான் வந்து அதானி குரூப்ல இன்வெஸ்ட் பண்ணல, ஆனா வந்து நான் ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்ஸி கேப் வந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதானியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதானியில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலைன்னா கூட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போலியோ வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.